இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் தெரியலனாலும் அல்லது ஆதார் கார்டு தொலைந்து விட்டாலும் அவங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஆன்லைன்லேயே செக் பண்ணிவிட்டு பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி எப்படி பெறுவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட்டு உடனே மை ஆதார் .uidi.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார் சொல்லி வரும். அந்த மாதிரி வந்த பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செகண்டாக ரிட்ரீவ் ஆதார் நம்பர் ஆர் இஐடி ஆர் எஸ்ஐடின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் நம்பர் இருக்கும். அதில் போயிட்டு ஆதார் நம்பர் என்ரோல்மெண்ட் ஐடி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆதார் நம்பர் கண்டுபிடிக்க போகிறதால ஆதார் நம்பர் டிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டில் இருக்க முடியாது உங்களுடைய நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். 833179. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆதார் நம்பர் ஈஸ்ன்னு சொல்லிட்டு ஆதார் நம்பருடைய கடைசி 4 நம்பர் வரும். உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுடைய ஆதார் கார்டுடைய நம்பரை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு பிவிசி ஆதார் கார்டு வேணுன்னா இந்த ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு மறுபடியும் மை ஆதார் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ண பிறகு வெல்கம் டு மை ஆதார் வரும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆதார் பிவிசிக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆதார் நம்பர் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். டாப்லேயே கெட் யுவர் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது 50 rupees அமௌண்ட் பே பண்ணும். கியூஆர் கோடு இருக்கும், ஹலோகிராம் இருக்கும், கோஸ்ட் இமேஜ் இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆதார் நம்பர் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபைன் பண்ண ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு ஆதார் கோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லைனா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் டிக் பண்ணி உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் அதை நீங்கள் டிக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் நீங்கள் வெரிஃபை பண்ண பிறகு உங்கள் ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியாக ஷோ ஆகும். இதிலே உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். 50 rupees அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு நீங்கள் 50 rupees அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அமௌண்ட் பே பண்ண பிறகு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு 7 to 15 daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிவிசி ஓட்டர் ரெக்கார்டு உங்களோட அட்ரஸ்க்கு ஸ்பீடு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் நம்பர் கண்டுபிடித்து பிவிசி ஆதார் கார்டுக்கு ஆன்லைன் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.